நம்முடைய பிதாவாகிய யாவை தேவனாலும் அவருடைய குமாரனும் நம்முடைய அன்பு ஆண்டவரும் இரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மெசியா நாமத்தினாலேயும் நமக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தை கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும். ஏசாயா 40 28 31 வரைக்கும். பூமியின் வெள்ளாந்தரங்களை சிருஷ்டித்த யாவே தேவனாகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். யாவே தேவனுக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். ஆமென். Thank you sister. God bless you. புதிய ஆண்டிலே நமக்கு தேவன் சொல்றாரு, அப்படி அவருக்கு காத்திருக்கிறவர்கள் என்னவா புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இது ஏசாயா அதை சொல்றப்ப, ஏசாயா புஸ்தகத்துல மொத்தம் 66 அதிகாரத்தை நம்ம எப்படி பகுத்துக்கலாம். முதல்ல கிட்டத்தட்ட 32 33 அதிகாரம் வரைக்கும் ஒரு ப்ராஃபட்டிக், ஒரு தீர்க்க தரிசன காரியமாகும். அதுக்கு பிறகு 39 வரைக்கும், 33 39 வரைக்கும் ஒரு சரித்திர ஹிஸ்டாரிக்கல் இதாகும். அதே போல அதுக்கு பிறகு 40 ஒரு மேசியானிக், ஒரு மேசியா வரப்போகிற காலத்தை குறித்தான காரியத்தையும் பேசுற மாதிரி அப்படி பகுத்து பார்க்கலாம். பார்த்தா நமக்கு இன்னும் புரிஞ்சு கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த 33 39 வரைக்கும் அவர்கள் செய்த அந்த ஹிஸ்டாரிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு அவர்கள் செய்த, அவர்கள் தேவன் செய்த காரியங்கள், சில அதுக்கான விளைவுகளையும் அங்க காமிக்கிறார். அவங்க தப்பு செஞ்சதுனால என்ன பண்றாங்க, அவங்கள தேவன் என்ன பண்றாரு, அடிமைத்தனத்துக்கு போட்டுறாரு. நம்ம மொத்தம் என்ன பார்க்கிறோம், 66 புஸ்தகங்கள் வேதத்துல இருக்கிறது. இங்க 66 அதிகாரங்கள் இருக்குது. இங்க 39 அதிகாரம் அது எதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்குன்னா பழைய ஏற்பாடாகிய 39 புஸ்தகங்களுக்கு கரெக்டா இருக்கிறது அப்படின்னு ஒரு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறப்ப இந்த 40 அதிகாரம்ன்றது புதிய ஏற்பாட்டு காலத்து ஆரம்பத்தை துவக்குகிறதா இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு முக்கியமானது என்ன, பழைய ஏற்பாட்டு அவர்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். புதிய ஏற்பாடு எதுக்கு ஆண்டவர் எதுக்கு வந்தாரு, அடிமைத்தனத்தை விலக்கி போடும்படிக்கு. எதுக்கு அடிமைத்தனம், பாவத்துக்கு அடிமைத்தனம். பாவம் எப்படி நமக்கு வெளிப்படுகிறது, நியாயப்பிரமாணத்தின் மூலமாய். அப்போ நியாயப்பிரமாணத்தால் வருகிற சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து நீக்கலாகும்படிக்கு தேவகுமாரன் வருகிறார். அப்போ அதான் 40 அதிகாரத்தில் எப்படி, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அதெல்லாம் வரிசையா சொல்றாரு. இப்ப ஏற்கனவே போர் முடிந்தது. ஆனா இது பழைய ஏற்பாடு, மல்கியா புஸ்தகத்தோட பழைய ஏற்பாடு முடியுது. அதுக்கு பிறகு இந்த போர் முடிந்துதான் இல்ல. அப்ப ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள்னா அவர்களுக்கு ஆற்றுதலும் தேற்றுதலும் எப்போ வரப்போறதுன்னா, யாரை அவர்கள் நிராகரித்தார்களோ, யார் மூலமா தேவன் இவர்களுக்கு இந்த ஆறுதலை கொடுக்க, இந்த மாறுதலை கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறாரோ அவரே அவர்கள் நிராகரித்தார்கள். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3வது இப்படியா சொல்லுகிறது. வாசிங்க 2 கொரிந்தியர் 1:3. 3வது அதிகாரம் இல்ல, 1 அதிகாரம் 3வது வசனம்.
நமது ஆண்டவராகிய யாஷுவா மெசியாவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி பவுல் என்ன சொல்றாரு? நம்முடைய ஆண்டவராகிய யாஷுவா மெசியாவின் பிதாவாகிய தேவன் தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவும். இப்ப இந்த இரக்கங்களை பத்தி பாக்குறப்ப 2 தீமோத்தேயு 1:8 பாருங்க, 8-10 வரைக்கும். ஆகையால் 1வது அதிகாரம் தானே பிரதர்? 2 தீமோத்தேயு 1:8. ஆகையால் நம்முடைய ஆண்டவராக யாஷுவா மெசியாவை பற்றிய சாட்சி குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமையான என்னோடு கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் யாஷுவா மெசியாவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகி யாஷுவா மெசியா பிரசன்னமானதனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்போ இந்த இரக்கமும் கிருபையும் நமக்கு எப்படி வேணும்? அந்த இரக்கமும் கிருபையுமே யாரு? 2 கொரிந்தியர் 1:3 இரக்கங்களின் பிதாவும். அப்ப இரக்கங்களின் பிதா நம்முடைய ஆண்டவராகிய யாஷுவா மெசியாவின் பிதாவும் இரக்கங்களின் பிதாவும். அப்ப ஆண்டவருக்கு அவர் தான் பிதா. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு சகலவிதமான ஆறுதலின் தேவன். அப்ப இந்த இரக்கங்கள், இந்த ஆறுதல் நமக்கு எப்படி கிடைக்கிறதுனா யார் மூலமா கிடைக்கிறது? ஆண்டவராகிய யாஷுவா மெசியா மூலமா தான் கிடைக்கிறது. அதனாலதான் இங்க என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் ஏசாயா 40 தேவன் சொன்னாலும் தேவன் சொல்லிடுறார். ஆனா அதை இவங்க என்ன பண்றாங்க? ஏத்துக்க மாட்டேன்றாங்க. இங்க பாருங்க, ஏசாயா 49 அதிகாரம். ஏசாயா 49 அதிகாரம் 5வது பாருங்க. யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்திலிருந்தது முதல் யாவே தேவன் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். ஆமென். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் யாவே தேவனுடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். ஆமென். ஆண்டவர் சொல்றார். மேசியானிக் ப்ராஃபஸி இது சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. யாக்கோபின் கோத்திரங்களை எழும்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். அப்போ தன்னிடத்துல திருப்பறதுக்கு தேவன் பாக்குறாரு. ஆனால் அது அற்ப காரியமா இருக்கிறது. அது என்னன்றது? நீர் எனக்கு தாசனா இருப்பது அற்பகாரமா இருக்கிறது. அற்ப காரியமா இருக்குதுன்னா ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. வெரி சிம்பிள்ங்கிறாரு. அப்போ தேவன் இந்த ஜனங்களை தன்னிடத்துல திருப்ப 40 சொல்லிட்டார், ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்ட்டு. ஆனா திருப்பறது இவங்களுக்கு எப்படி இருக்குது? அது ஏத்துக்க மனசு இல்லை இவங்களுக்கு. ஆனால் இது ஏன்னா முதல் விசிட்டேஷன்ல என்ன பண்றாங்க? அவரை நிராகரிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த ஆறுதல், இந்த தேற்றுதல் எல்லாம் அவங்களுக்கு எப்ப கிடைக்க போறதுன்னா தன்னுடைய குமாரனுடைய 2ஆம் வருகையில தான் அது கொடுக்க போறாரு. 40 ஏற்கனவே சொல்லிட்டார். 40 எது கரஸ்பாண்ட்ஸ்? மத்தேயு 40வது புஸ்தகம், வேதத்துல 40வது புஸ்தகம். அப்போ இது இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா இந்த கடைசி 4 வசனங்களை பாக்குறப்ப நம்ம இந்த 40வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை பாக்குறப்ப அதுக்கு இது நல்ல பொருந்தும்.
இப்ப இது எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டது என்றால் மொத்தம் 39 வரைக்கும் இவங்க அடி வாங்கியிருக்காங்க. அடி வாங்கி பாபிலோனில் போய் அடிமையா போயிட்டாங்க. அடிமையா போயிருக்கப்ப இவங்க என்ன ஆயிடுறாங்க, சோர்ந்து போறாங்க. இவங்க என்ன எதிர்பார்த்துருக்க, ஒரு மேசியான ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து போராடி இந்த அடிமைத்தனத்தை நம்மளை விடுவிப்பாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு போராட்டம் செய்யக்கூடிய, ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு நபர் தான் அவங்க மேசியான்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனா ஆண்டவர் வந்தார். மேசியா எப்படி வந்தாரு? சாந்தமும் மனத்தாழ்மையாய் கழுத குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வந்தார். அவர் குதிரையின் மேல் வரப்போற இனிமேல் தான். முதல் வகையில மரியில வந்தாரு. எப்படி மனுஷ சாயலானார், எப்படி தன்னை தாழ்த்தினார், ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். ஆனா 2ஆம் வகையில குதிரையில வரப்ப அவர் ராஜாவாய் வரப்போகிறார். முதல்ல அடிமையாய் வந்தார். அடிமையா வந்ததை இவங்க கண்டுக்கல. ஆனா குதிரையில அவர் வரப்போகிறார் கண்டிப்பா. அப்பதான் வந்து இவங்களுக்கு இந்த ஆறுதல் வந்து தேவனுக்கு விரோதமா எழும்புகளை அவர் மடங்கடித்து இந்த ஜனங்களுக்கு பூமியில சமாதானத்தை அவர் நிலநிற்க பண்ணுவார். ஜனங்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமா இருக்கும். அதுதான், அதனாலதான் இந்த போட்டு இவங்க அடி வாங்கியிருக்கப்ப அவனுக்கு சொல்றாரு தேவன், இந்த இப்படிப்பட்ட பாபிலோன்ல போய் சிக்கிற அந்த நேரத்துல இப்படி இருக்கும். அதுக்காக தான் சொல்றா. இப்போ பூமியின் கடை இப்போ 27 40-27 யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி யாவே தேவனுக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானே. நீ எப்படி சொல்ற? நீ ஏன் அப்படி சொல்ற? நான் உன்னை மறந்துட்டேனா? நீங்க அப்படிதான் சொல்ற, என் வழி யாவே தேவனுக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவன் எட்டாமல். எப்படி நீ சொல்ற? நீ சொல்லாத மாதிரி. ஏன்? நான் எப்படிப்பட்டவன்? நான் சோர்ந்து போகிறதில்லை, நான் நிலைப்படுவதும் இல்லை. நீ இதை அறியாயோ? நீ அறியல. நீ இஸ்ரேல் நம்ம பாட்டு பாடின எப்படி, இஸ்ரேலை காக்கும் தேவன் உறங்குவதில்லை. அப்போ அவர் கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. நான் எப்படி? நான் சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, நான் நிலைப்படுவதில்லை. தேவன் தான் தன்னுடைய ஜனங்கள் மேல கருத்தனை கொண்டு இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நீ இது கேட்டதில்லையோ? நீ ஏன் இந்த மாதிரி சொல்ற? உன் நியாயம் என் இடத்துல எட்டலான்னு ஏன் சொல்ற? இல்ல, உன் நியாயம் எட்டினா தான் நான் எல்லாத்தையும் செய்யறேன் சொல்லிட்டு பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர். நீ அவர் போய் என்ன நினைக்கிற? எல்லாத்தையும் அவர் தான் சிருஷ்டித்தார். அவர் எப்படி? அநாதி தேவன். நீ இப்ப இல்ல, அவர் அநாதி தேவன். அவர் என்னன்னைக்கும் இருக்கிறவர். அவர் சர்வ வியாபி, சர்வ சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர். அப்படிப்பட்ட தேவன். நீ அவரை போய் இவ்வளவு மட்டுப்படுத்துறியே, அப்படி நினைக்காத. நான் எப்படிப்பட்டவன்? நான் சர்வ வல்லவர், நான் சதா காலம் ஜீவிக்கிறவர், நான் சோர்ந்து போவதில்லை, நான் இழைப்படுவதும் இல்லை. இதை கேட்டு என்னுடைய புத்தியை நீ ஆராய்ந்து கொள்ள முடியுமா? தேவ சொல்றாரு, என்னுடைய ஞானத்தையும் என்னுடைய புத்தியும் நீ தேடிப்பார். நீ அதை ஆராய முடியுமா? ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம். ரோமர் 11:33. அப்போ அப்படிப்பட்ட நீ ஏன் இந்த மாதிரி நினைக்கிற? நான் யாரு சொல்லி தேவத்தான் சொல்றாரு, நான் யாரு? சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுக்கிறேன். நீ சோர்ந்து போயிருக்கிற, ஆனா எங்கிட்ட வா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் நான் சொல்றாரு. நல்ல கூர்ந்து கவனிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு என்ன பண்ணுவானா? பலம் கொடுத்து சத்துவமே இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யாரும் அப்ப எல்லாரும் பண்ணுவாரா? அதான் சொல்றாரு, இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இளைஞர் பொதுவா எப்படி இருப்பாங்க? சுறுசுறுப்பா இருப்பாங்க. அப்ப இந்த இளைஞருக்கு இந்த பலம் சுறுசுறுப்பு எங்க வருது? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வார்? ஜெனரலா இளைஞர்கள் அவங்க அப்ப அதுவும் தேவன் கொடுத்ததுதான். ஆனா அது எல்லாருக்கும், எல்லா மனுஷனும் பட்சபாதமே எல்லாருக்கும் அதை கொடுக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட பலன் என்ன ஆகும்? அவங்க சோர்ந்து போவாங்க, அந்த வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் ஒரு விசேஷம், யாருக்கு பெருக பண்ணுவாரு? யாவது காத்திரவர்களுக்கு புது பலன்.
அது ஏற்கனவே கொடுத்த பலன் இல்ல, இது புது பலன் கொடுப்பாரு. அந்த புது பலன் வர்றதுனால என்ன ஆகுமா, கழுகுகளை போல அவர்கள் சட்டைகளை அடித்து இங்கதான் முக்கியமா பார்க்கணும். இப்ப அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்குன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேடுறவங்களுக்கு, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. ஏசாயா 64:4 பாருங்க. நீர் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, இதான் பவுல் கோட் பண்றாரு. அப்போ 1 Corinthians 2:9 சொல்றாரு பாருங்க. தேவன் உண்டு பண்ணி கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ 1 Corinthians 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் ஏசாயா 64:4 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. போறோம். இப்ப அதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அங்க என்ன போட்டிருக்கு? உமக்கு காத்திருவர்களுக்கு நீர் செய்பவைகளை. இங்க என்ன போட்டிருக்கு? உம்மில் அன்பு கூறுவர்களுக்கு. அப்போ காத்திருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவர்கள் அன்பு கூறுவது. தேவனுக்கு காத்திருக்குதுன்னா என்னதான்? அவர்கள் அன்பு கூறுறது. அன்பு கூறுறதுன்னா எப்படி அன்பு கூறுறது? இப்ப தேவன் ஒண்ணு சொன்னார்னா அதை கண்டிப்பா அவர் செய்வாரு. அந்த அவரோட டயத்துக்கு வெயிட் பண்றது நம்ம டயத்துக்கு இல்ல, நம்ம ஒரு பிக்ஸ் பண்ற டைம் இல்ல, அவர் செய்வார். அப்போ அதுதான் அன்பு கூறுது. அன்பு கூறுதல் என்ன அர்த்தம்? யோவான் 14:23 பாருங்க. ஆண்டவராக யாஷுவா மெசியா அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். 1 யோவான் 3:3 பாருங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்போ இந்த பாவத்துல இருந்தா நம்மள ஒழிக்கிறதுக்காக, அந்த அன்பை வெளிப்படுத்துக்காக தான் அவர் வந்தார். இப்போ அன்பு கூறுறதுனா என்ன? காத்திருக்குதுனா என்ன? அன்பு கூறுறது. அன்பு கூறுறதுனா என்ன? வசனத்தை கை கொள்வது. வசனத்தை கை கொள்றதுனா அது என்ன அர்த்தம்? அது வசனத்தை கை கொள்றதுனா தேவன் சொன்னாரு, கீழ்ப்படியுது. தேவன் ஒண்ணு சொன்னாரு, எனக்கு சொன்னாரு, செய்வாரு கண்டிப்பா அப்படின்னு. ஆனா உடனே நம்ம பொதுவா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இத சொன்னாரு செய்யல அப்படின்னா எதை எதிர்பார்ப்போம்? பொதுவா ஜனங்கள் மாம்சத்துல என்ன எதிர்பார்க்கிறோம்? ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு டெத்லியோ, இல்லை ஒரு நோயிலேருந்து ஒரு சுகமோ, இல்லை ஒரு ப்ரமோஷனோ, இல்லை ஒரு பிரேக் த்ரூ, இதை தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த நோய் சுகமாகி நம்ம விடுதலை பெற்றா கூட மறுபடியும் சாகாம இருப்போமா? எல்லா மனுஷனும் மரணம்ன்றது வருது. அதே போல ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, ப்ரமோஷன் கிடைச்சி அப்படியே பர்மனெண்டா உட்காந்துருக்குமா? இல்ல, ரிட்டையர் ஆகி வந்துடும். இல்ல ஒரு பிரேக் த்ரூ எதா இருந்தாலும் கடைசியில எல்லாத்தையும் விட்டு தான் போறோம். அப்போ இதுல அவர் செய்யலான்றதை பத்தி இல்ல, அவர் என்ன மெயினா நமக்கு சொன்னாரு? 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அதுதான் முக்கியம். அப்ப இதெல்லாம் அவர் செஞ்சாரு சொல்லிட்டு, இதெல்லாம் செஞ்சாரு எனக்கு, நான் இயேசுவான்ட்ட வந்தேன், எனக்கு இதெல்லாம் செஞ்சாரு,
இந்த சாட்சி வேண்டாம், நான் இயேசுவன்ட்ட வந்தேன், என் கேன்சர் சுத்தமாச்சு, இப்ப 4 வருஷத்துக்கு திரும்ப கேன்சர் வந்தேன்னா அப்ப இயேசு விட்டுருவியா? அது கிடையாது. இந்த இயேசு இன்மைக்கு மாத்திரம் நாம் மேசியா நம்பிக்கை மற்றவர்களை பார்க்கிறோம் பரிந்துரைக்கப்பட்டவர். இந்த இயேசு கிட்ட வந்தா, இந்த இயேசுன்றவர்கிட்ட யாசுவாட்ட வந்தா என்ன நித்திய ஜீவன் உண்டு. அவரால் இன்றி வேறொருவரால் ரட்சிப்பு கிடையாது. அதுக்குதான் மெயினா அதை தேடணும், மற்றெல்லாம் கொடுப்பார். நம்ம மற்றதெல்லாம் தான் தேடுறோம் நிறைய பேர். அப்ப நமக்கு என்ன, அவருக்கு காத்திருக்குதுன்றப்ப அவர் ஏற்ற வேலையில அவர் சொன்னதை செய்வார். நமக்கு இதை நம்ம எதிர்நோக்கி இருக்கணும். பூமிக்கு இது இல்லை, பூமியே நோக்கி இல்லை, அவள் பூமிக்கு சிந்திக்கிறார்கள் அப்படிங்கிறார் பவுல் பிலிப்பியருக்கு எழுதுற நிருபத்துல 3ஆம் அதிகாரத்துல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. நம்ம எங்கெங்க வந்துடும், நம்ம அங்கதான் போகணும். நம்ம நோக்கம் அதுதான் இருக்கணும். அதுக்காக தான் காத்திருக்கணும். அதுக்காக காத்திருக்கப்ப அந்த காத்திருக்கிற நாளில் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவர் சந்திப்பார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், என்னது கேட்கறதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும். பிதாவுக்கு தலையில் ரோமங்கள்லாம் என்ன பண்றது, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர் உழைக்கிறதும் நிற்கிறதும் இல்லை. என்ன அருமையான காரியங்கள் இதெல்லாம். அப்ப நம்ம பூமிக்குரிய காரியங்களையே தேடிட்டு இதுல அவர் செய்வாரு. இவர் செஞ்சாருன்னா ஒண்ணு, செய்யலன்னா ஒண்ணு இல்லவே இல்லை. அவர் செஞ்சாலும் அவர் அந்த தேவன், செஞ்சாலும் அவர் தான் தேவன், செய்யலாம் அவர் தான் தேவன். அவர் செய்தனாலும் இவர் தான் ஆண்டவர், செஞ்சாலும் இவர் தான் ஆண்டவர். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஒன்னே நிச்சயமா மாட்டான்னு சொல்ல மாட்டார். என்னது, தேவத்தோட ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு. அப்ப அதுல மாறவே மாட்டார் அவர். அப்ப நம்ம செய்ய வேண்டியதுன்னா அவருடைய குமாரனை முழுவத்தோடு விசுவாசிக்க வேண்டும். அவர் அனுப்பினை விசுவாசிப்பதை நீங்க தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்குதுன்னு யோவான் 5ஆம் அதிகாரம் சொல்றாரு. அதுதான் நம்ம அதுதான் காத்திருக்கிறது. அப்போ யாவது காத்திருக்கிறோ என்ன பண்ணுவாங்கன்னா அவெல்லாம் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அப்போ கழுகு சட்டைகளை அடித்து எழும்புறதுல ஒரு ரகசியம் இருக்கு தெரியுமா? கழுகு வயசான கழுகா இருந்தாலும் அது பறக்கிறப்ப எப்படி பறக்குமா தெரியுமா? காத்து இருக்கணும். அதுக்கு காத்து சுயபலத்துல இல்ல, சுயபலத்துல கிடையாது. அது அந்த காத்துக்கு ஏத்த மாதிரிதான் பறக்கும். காத்து நல்லா இருந்தா அப்படியே ஜம்முன்னு பறக்கும். அதே போலதான் நம்ம அவ்வளவு. அதே போல நமக்கு தேவன் கொடுக்குற அந்த பரிசாவி, அந்த பரிசாவி தான் பரிசாவி இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் யூத பூமியின் கடத்தி பறிங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் ஆண்டவர் சொன்னார். நம்மளாம் யாருக்கு சாட்சிகள்? இன்னைக்கு ஒரு கூட்டம் யெகோவா சாட்சின்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு குமாரனுக்கு சாட்சிகள். அப்போ இந்த புது பலன் அடைந்து, அதுதான் புது பலன். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல எப்படி சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் வாலிபர் இடறி விடுவான். அதுதான் போட்டிருக்கு. இப்படி இளைஞர் சோர்ந்து போவாங்க. அவனுக்கு ஒரு பலத்தை கொடுத்துருக்கிறேன், வாலிபருக்கு ஒரு பலத்தை சாதாரணமா கொடுத்துருக்கிறேன். ஆனா அவங்களாம் எப்படி ஒரு காலம் இடறி விடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. ஆனா எனக்கு காத்திருக்கிறோ அவங்க ஓடினாலும். அல்லேலூயா. இதுதான் தேவன் புது வருஷத்துல கொடுக்கிற காரியம். தைரியமா நம்ம இருப்போம், அவருக்கு காத்திருப்போம். அவருடைய வேலைக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய வேலைக்காக காத்திருப்போம், அவருடைய நடத்துதலுக்காக காத்திருப்போம், அவருடைய இறக்கங்களுக்காக காத்திருப்போம். அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர்கள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, அவருடைய இறக்கங்களுக்காக காத்திருக்கிறோம், அவருடைய நன்மைகளுக்காக காத்திருக்கிறோம், அவருடைய ஈவுகளுக்காக காத்திருப்போம், அவருடைய நடத்துதலுக்காக அவருடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும் காத்திருப்போம். அவருடைய முகத்தை எங்க பார்க்க முடியும்? குமாரன் தான். குமாரன் எப்படி பார்க்க முடியும்? வார்த்தையை நோக்குவோம். வார்த்தையை நமக்கு எல்லா பலனையும் கொண்டு வரும். இந்த புதிய ஆண்டில அந்த தேவ மகத்துவத்தின் அந்த தேவனுடைய வார்த்தைகளின் மகத்துவங்களை நான் பெற்றுக்கொண்டு நான் நிரம்பி தேவனுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உண்மை முத்தங்களாய் காணப்படுவோமாக. ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.